السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மதீனா மஸ்ஜித் மற்றும் மிஃப்தாஹுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரி திருப்பூர் இணைந்து நடத்தும் மீலாது ஷரீஃப் தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் வாச நபிகளின் பாச வருகை என்ற தலைப்பின் கீழ் உரை அமைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த தலைப்பு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு. இதுதான், அதை நாம் இந்த ஒரு தலையங்கத்தில் அமைத்திருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அன்று ஏப்ரல் 20ஆம் தேதி அவர்கள் பிறந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. இந்த ஆமுல் ஃபீல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் நேரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம், இல்லையெனில் மற்ற செய்திகளை நாம் பேசுவோம். பொதுவாக ஒரு குறிப்பை மாத்திரம் இந்த ஆமுல் ஃபீல் சம்பந்தமாக நான் குறிப்பிடுகிறேன். அன்றைய காலத்தில் அரபுகளிடத்திலே ஒரு வழக்கு இருந்தது. இப்போ நாம் 2025 கிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறதில்லை. ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்றால் இந்த அப்ரஹா என்ற ஒரு யமனின் அரசன் காபாவை உடைப்பதற்காக வந்தான், யானை படையோடு வந்தான். அப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்ததால் அதற்கு யானை ஆண்டு. அதற்கு அடுத்த வருஷத்தை என்ன சொல்வார்கள் என்றால் யானை ஆண்டு 2ஆம் ஆண்டு, யானை ஆண்டு 3ஆம் ஆண்டு, இப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி ஒரு பிரதமா நிகழ்வு நடந்தால், ஒரு விபரீதமான நிகழ்வு நடந்தால், அல்லது பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த வருஷத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வந்து அந்த ஆண்டு முதலாவது, 2ஆண்டு திருப்பி 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். இது அரபுகளினுடைய வழக்கமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அதுதான் வழக்கமாக இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலும் அதுதான் வழக்கமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. பின்னால் அது ஹிஜ்ரி ஆண்டாக மாற்றப்பட்டது. இப்போ இன்றைக்கி ஹிஜ்ரி 1447 நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது இடையில தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹிஜ்ரத்திலிருந்து இது துவங்குகிறது என்றாலும் கூட அது ஆரம்பத்தில் இல்லை. ஏன்னா
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதினாங்க. கவர்னர்கள், நிறைய கவர்னர்கள் இருந்தாங்க. ஒரு கவர்னருக்கு எழுதும்போது, ஒரு செய்தி எழுதும்போது துல்ஹஜ் மாதம் அப்படின்னு எழுதினாங்க. அப்போ அந்த கவர்னருக்கு சந்தேகம் வந்துட்டு, எந்த துல்ஹஜ் மாதம், இப்போ முடிஞ்சதா அல்லது முந்தினதா, அதுக்கு முந்தினதா, எந்த துல்ஹஜ் அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எனவே ஒரு வருடத்தை நாம் துவக்க வேண்டும் என்று ஆலோசித்து அதிலே பல கருத்துக்கள் பேசப்பட்டு, கருத்துக்களினுடைய முடிவில் செய்தன அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதான் நடந்தது. ஆக ஆமுல் ஃபீல் என்றால் அந்த காலத்தில் காபாவை உடைப்பதற்காக யமனின் அரசனாக இருந்த அப்ரஹா ஒரு பெரும் படையோடு யானையோடு வந்தான். கடைசியில் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை பாதுகாத்தான வைங்க. அதை விரித்து சொல்வதற்கு அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டது தான். அதே மாதிரி ஜம்சம் கிணறு தோண்டுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டது. ஜம்சம் கிணறு என்பது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே வந்துருச்சு, 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படி தான். இடையில் அந்த ஜம்சம் கிணறை மூடிட்டாங்க. அது ஒரு சண்டை நடந்து ஒரு விவகாரம். அதுவும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு. வரலாறுகள் இஸ்லாமியத்தில் தெளிவாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி வரலாறு வேறு எந்த சமயத்திலையும் பார்க்க முடியாது. அவ்வளவு தெளிவாக நம்முடைய மார்க்கம் வரலாற்றின் அடிப்படையிலே தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். இப்போ நீங்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவரை பற்றி வரலாறுகள் இருக்கும். சில சமயம் சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க, சில தலைவர்கள் சுய வரலாறு, தங்களுடைய வரலாறு தாங்களே எழுதுவாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. தாங்கள் என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. பெருமை இல்லாமல் இருந்தால் அது சரிதான். இதே மாதிரி மற்றவர்களை பற்றி எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. முஸ்லீம் தலைவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு மாதிரி வேறு யாருடைய வரலாறுன்னு எங்கேயும் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. இது சவால் விட்டு சொல்ல முடியும். துல்லியமாக அவர்கள் பிறந்த நேரம் எது என்பது பதிவாகி இருக்கிறது. அவர்கள் வஃபாத்தாகிய நேரம் எது என்பது பதிவாகி இருக்கிறது. எத்தனை காலங்கள் வாழ்ந்தார்கள், மனைவிகள் எத்தனை, பிள்ளைகள் எத்தனை என்பதை எல்லாம் தாண்டி அவர்களுடைய தாடியிலும் தலையிலும் எத்தனை வெள்ளை முடிகள் இருந்தது என்பதும் பதிவாகி இருக்கிறது. ஆச்சரியம் இல்லையா? முடிகளை கூட எண்ணும் அளவிற்கு. நான் ஒரு தகவலை ஒரு உரையிலே கேட்டேன். ஒரு அறிஞர் பேசும்போது நான் கேட்டது தான், சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹாதிமாக இருந்தவர்களில் முதன்மை பட்டியலில் அவங்களே இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 80 போன்ற ரபியாத்துல் அஸ்லமி, இப்படி முதன்மை பிலால் ரலியல்லாஹு தஆலா, இவங்கெல்லாம் முதன்மை ஹாதிம்கள். இப்போ அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சில தோழர்கள் சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்குறாங்க, இப்னு மஸ்ஊத், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது ஏதோ ஒரு ஔராதை ஓதுறீங்களே, ஏதோ ஒரு ஓதுதலை ஓதுறீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய வாய் முணுமுணுக்கிறத நாங்கள் பார்த்தோம், நீங்கள் என்ன ஓதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி ஒன்றும் ஓதலையேங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஓதுனீங்க, நாங்கள் பார்த்தோம். ஒரு நாளில் 2 நாளில் பல நாட்களாக நாங்கள் பார்த்துருக்குறோம். இல்லை அப்படிலாம் நான் ஒன்றும் ஓத இல்லைங்கிறாங்க திரும்ப. அப்படியானா நீங்கள் வாயை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தீங்க, நாங்கள் பார்த்தோமே, அதனால் எங்களுக்கு அதை சொல்லித்தாங்க, அல்லது உங்களுக்கு மட்டும் ஹுசூசியத்தாக சொந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த விஷயமா? சில பேருக்கு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக கொடுத்துருக்கிறாங்க. அது ஹதீதுகளில் அது பதிவாகி இருக்கிறது. அது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஓத இல்லைன்னு சொல்கிறேன், நான் எதுவுமே ஓத இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு திருப்பி கேட்டதும் அவங்க சொன்னாங்க, நான் ஓத இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்காக ஒன்றும் கற்றுத்தரல, அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க வீட்டிலிருந்து பள்ளிக்கு போகும்போது
எத்தனை எட்டுகள் எடுத்து வைக்கிறார்கள் என்று எண்ணினேன் என்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு தலைவர் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது எத்தனை ஸ்டெப் வச்சு போறாங்க அப்படிங்கிற வரைக்கும் இந்த வரலாறிலே பதிவாகிறது என்றால், இந்த மாதிரி ஒரு வரலாறை நீங்கள் யாருக்காவது பார்க்க முடியுமா? யாருக்கும் பார்க்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்து எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசினாங்க, வந்தாங்க போனாங்க, எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் எழுதின போது சில சஹாபிகள் வந்து கேட்டாங்க, அப்துல்லா நீங்கள் ரசூலுல்லாவை பற்றி அப்படி எழுதிட்டு வர்றீங்க, நல்ல விஷயம்தான், ஆனால் எல்லாத்தையும் எழுதுறீங்களே அப்படிங்கும்போது என்ன எல்லாத்தையும் எழுதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை எழுதுவது முக்கியமான விஷயம்தான், ஆனால் அதே சமயத்தில் சில பொழுது எப்போதாவது சில சமயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு பேசுகிறாங்களா இல்லையா? எப்போமாவது ஒரு தடவை கோபம் வரும். அப்போ நீங்கள் கோபப்பட்டு பேசுவதை நீங்கள் எழுதிட்டா, இப்போ நம்ம ஒரு கோபப்பட்டோன்னு வைங்களேன், கோபப்பட்டா என்ன சொல்லுவோம்? சரிப்பா அது கோபத்தில் பேசினப்பா கணக்கில் எடுக்காத சொல்கிறோமா இல்லையா? சட்டசபைகளே பேசப்படுது, கெசட்டில் பதிவாகிறது, பதிவேட்டில் அவர் பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் எது பேசினாலும் பதிவாகும். சில சமயம் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படுகிறது, சட்டசபையில் பார்லிமெண்டில் அந்த உரையை நீக்கப்படுகிறது, அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது, அந்த வாக்கியம் நீக்கப்படுகிறது, அறிவிக்கிறாங்களா இல்லையா? எனவே அது கபூல் இல்லை. எதை நீக்குகிறோமோ அது கபூல் இல்லை, அங்கீகாரம் இல்லை. எனவே நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக பேசுறது எழுதினால் அது எப்படி அது சரியாக இருக்கும் அப்படின்ன உடனே ஆமாம் அப்படின்னு இவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, எழுதுறதே நிறுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நீங்கள் என்ன திடீர்னு உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பீங்களே, இப்போ எழுத காணமே என்னன்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது இப்படி கேட்டாங்க, எனக்கு அது ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திடுச்சு, நீங்கள் கோபத்தில் சில சமயங்களை பேசிடுறீங்களே அதையும் நான் எழுதுறேன், அப்படி எழுதிட்டா அது வந்து பின்னால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது உக்துப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் எழுதுங்க, இதில் இருந்து சத்தியத்தை தவிர ஹக்கை தவிர வேறு எதுவும் வெளிவராதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கோபத்தில் பேசினாலும் பொருத்தத்தில் பேசினாலும் மகிழ்வில் பேசினாலும் கவலையில் பேசினாலும் பேசுவது ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் தான். அது நீங்க எழுதுங்க, இதிலிருந்து வர்றது எல்லாமே அது சத்தியமாகத்தான் இருக்கும் என்றார்கள். இப்படி ஒரு அற்புதமான வரலாறு முழுமையானதாக வேறு யாரையும் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவர்கள் எப்படி ஆடை அணிந்திருந்தார்கள், அவர்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது, நீங்க ஷமாயில் எடுத்து பாருங்களேன். யாராவது தலைப்பில் பேசினாங்களான்னு தெரியல, அது கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான். ஷமாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க தொடர்பானது, அவங்களுடைய ஆடை எப்படி இருந்தது, அவங்களுடைய நாளைன் அவங்களுடைய பாத அணிகள் எப்படி இருந்தது, தலைப்பாகை எப்படி இருந்தது, கண்ணுக்கு எப்படி சுருமா விட்டார்கள், நகங்களை எப்படி எங்கிருந்து வெட்டுவதற்கு துவக்கினார்கள். என்ன ஆச்சரியம் அது! நகத்தை வெட்டுறீங்க, எங்கேருந்து வெட்டினாலும் என்ன, அதுலேயும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கை கற்றுத்தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அவர்களுடைய எல்லா வரலாறுமே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிரித்தது எந்த இடத்திலெல்லாம் வாய் விட்டு சிரித்தார்கள். எப்போதும் முத்தபஸ்ஸிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தவர்களாக, ஸ்மைல் புன்முறுவல் பூத்தவர்களாகவே இருப்பார்கள். சில பொழுது ஹதீதுகளில் வருது, அவருடைய கழைவாய் பற்கள் தெரியும் வரைக்கும் வாய் விட்டு சிரிச்சிருக்கிறாங்க. அப்படி வாய் விட்டு சிரித்தது எத்தனை முறை, எந்தெந்த இடத்தில், எப்போது, எல்லாம் பதிவாகிறது. இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு தலைவருக்கு எங்கெங்கெல்லாம் சிரிச்சான்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த கட்டத்தில் அழுதாருங்கிறத பதிவாகி இருக்குமா? அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்க்கையை, வரலாறை, வாக்கை, போக்கை அல்லாஹ் முற்றிலுமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு அந்த பிரச்சனை நடந்த வருஷம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதனால அவங்க பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று அறியப்படுகிறது.
சாரி, இப்போது நான் செய்திக்கு வருகிறேன். அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க ரொம்ப பிரபல்யமான ஒரு தலைவர். இந்த அப்துல் முத்தலிப் யாருங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும். குறிப்பாக சில விஷயங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்துல் முத்தலிப் யாரு அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்துல் முத்தலிப் அவர்களுடைய தந்தை வாப்பா அத்தா அவங்க ஹாஷிம். இவங்க ஒரு பெரிய வியாபாரி, மக்காவினுடைய லீடர், தலைவராக இருக்கிறாங்க, பெரிய வியாபாரியாக இருக்கிறாங்க. ஷாம் சிரியாவிற்கு அவங்க வியாபாரத்துக்கு போவாங்க. ஷாம் என்று சொன்னால் சிரியா மட்டும் இல்லை, சிரியா, இன்றைய பலஸ்தீன், காசா, இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஷாம். இது யாருடைய கையில் இருந்தது என்றால் ரோம அரசனுடைய கையில் இருந்தது. பெரும்பாலும் அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் யார் என்றால் நஸ்ரானிகள் தான். யூதர்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். ஷாமிலே அவர்கள் தான் அதிகமாக அந்த காலத்திலே வாழ்ந்திருந்தார்கள். ரோமினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஷாம் இருந்தது. அது ஒரு வியாபார தலமாக இருந்ததால் அங்கே அரபுகள் என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஒரு பிஸ்னஸுக்காக வேண்டி போயிட்டு வர்றாங்க. பெரும்பாலும் அந்த ஷாமில் எங்கே பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டால் குறிப்பிட்ட சில இடங்கள். ஒன்று டமஸ்கஸ், தலைநகராக இருக்கக்கூடிய திமிஷ்க், அரபியில் திமிஷ்கும்பாங்க, இங்கிலீஷில் டமஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடியது, அந்த இடத்தில் நடக்கும். அதையும் தாண்டி எங்கே பெரிதாக வியாபாரம் நடக்குன்னா காசா. இன்னைக்கு விவகாரம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த இடம் காசா தான். பலஸ்தீனில் இன்னைக்கு காசாவில் பிரச்சனை நடக்கிறது இல்லையா, அந்த காசா ஒரு காலகட்டத்தில் வேர்ல்டு மார்க்கெட், உலக மார்க்கெட்டாக இருந்தது. இன்னைக்கு சிங்கப்பூர் எப்படி உலக மார்க்கெட்டாக இருக்கோ அதே மாதிரி ஒரு பெரிய உலக மார்க்கெட்டாக அது திகழ்ந்தது காசா. எனவே அங்கே வியாபாரத்துக்கு என்ன செய்வாங்க, ஹாஷிம் போய் வருவாங்க. வரலாறுகளை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சகோதரர்களே. அப்படி அவங்க போயிட்டு போகிற வழி, மக்கானது போகிற வழி எதுன்னா மதீனா வழியாக தான் போகணும். அப்போ மதீனாண்டு அதுக்கு பேர் இல்லை, யஸ்ரிப் என்று பேர். குர்ஆனில் ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் யஸ்ரிப்னு, யா அஹ்ல யஸ்ரிப்னு சொல்கிறான். இப்போ எதிரிப்னு நம்ம சொல்லக்கூடாது, அது மதீனான்னு தான் சொல்லணும், மதீனத்துன் நபி அது. அப்போ அந்த மதீனா வழியாகத்தான் அந்த பயணிகள் போவாங்க. அப்படி ஹாஷிம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மதீனா வழியாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போகும்போது அம்ர் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய அம்ர் இப்னு ஸைதுன் நஜ்ஜாரி, நஜ்ஜார் குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு அழகான வரலாறு இது. அப்போ அந்த அம்ர் இப்னு ஸைத் நஜ்ஜாரி அவங்க தான் ஒரு குடும்பத்தினுடைய லீடர், ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர். கோத்திரமாக தான் அரபுகள் வாழ்ந்தாங்க. அதனுடைய தலைவர் அம்ர் இப்னு ஸைத் நஜ்ஜாரி. நஜ்ஜார், பனு நஜ்ஜார் கோத்திரத்தார். நீங்கள் ஹதீதுகளில் படிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் சில பொழுது ஒரு மாலை வேளையில் ஒரு தெருவில் வர்றாங்க. அந்த தெருவில் யார் இருக்கிறான்னா அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தார். அதை ரசூல் அந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரிந்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள்லாம் ஜாரியாத், அவங்க என்ன செஞ்சாங்க, தஃப் எடுத்துட்டு வெளியில் வந்து அடித்து என்ன செய்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. நஹ்னு மின் பனி நஜ்ஜாரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவிதையை படிக்கிறாங்க. அங்கே தெருவில் நின்று அவங்க என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தை படித்து விட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களினுடைய உறவினர், எங்களினுடைய அண்டை வீட்டுக்காரர், யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜாரி அப்படின்னு படிக்கிறாங்க. எங்க அண்டை வீட்டுக்காரர், எங்க பக்கத்து வீட்டுக்காரர், எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு படிக்கிறாங்க அந்த பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடலுக்கு பதில் சொன்னாங்க. ஹதீதுகள்ல அது பதிவாகி இருக்கிறது. வல்லாஹு யஅலமு இன்னீ லஉஹிப்புகுன்ன அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அறிவான். எப்போ சொல்கிறாங்க, அந்த பாட்டு படிக்கும்போது, மௌலிது ஓதும்போது. நம்ம பாட்டுன்னு நீங்கள் சொன்னா என்ன, மௌலிதுன்னு சொன்னா என்ன? அப்போ அந்த பாடலை படிக்கும்போது நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அறிவான்னு படிக்கிறாங்க. அந்த நஜ்ஜார் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் அம்ர் இப்னு ஸைதுன் நஜ்ஜாரி. இவங்க ஒரு லீடரு, ஹாஷிமும் ஒரு லீடர், மக்காவுடைய லீடரு. ரெண்டு பேருக்கு இடையில அந்த
தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் 2 பேருக்கு இடையில் நட்பு இருக்கிறது. இவங்க போகும்போது அவங்க வீட்டில் தான் தங்கி போவாங்க. யார்? அம்ர் இப்னு ஸைத் நஜ்ஜாரி வீட்டில் தங்கிட்டு போகிறாங்க. அப்படி தங்கி போகும்போது அவங்களுடைய அந்த அம்ர் இப்னு ஸைதுடைய மகள் சலமா, இந்த சலமா அங்கே பணிவிடைகள் செய்வாங்க. ஒரு அற்புதமான அழகான அறிவார்ந்த பெண். அப்போ ஹாஷிம் கேட்குறாங்க அம்ர் இப்னு ஸைதிட்ட, உங்கள் மகளை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு தருவீங்களா? விருப்பம் இல்லைன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சது. அதனால் நம்முடைய உறவு பாதிக்காது. ஒரு விஷயத்தை கேட்டோம் ஒரு ஆள்கிட்ட, தரமாட்டேன்னு சொன்னால் உறவையை முடிச்சுக்கிறாங்களா இல்லையா? இது எவ்வளோ முட்டாள்தனமானது, இஸ்லாத்துக்கு விரோதமானது. அந்த விஷயத்தில் அதில் உடன்பாடு இல்லைங்கிறத முடிச்சுக்கிடணுமே தவிர அதையே தூக்கிக்கிட்டு பள்ளிவாசல் ஜமாத்தினுடைய கூட்டம் வரைக்கும் விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மக்களுடைய தன்மை அப்படி அல்லவா இருக்கிறது. இந்த உரைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாக்கை, நம்முடைய போக்கை பரிசுத்தப்படுத்தணும். நமக்கும் ஒருவருக்கு இடையில பிரச்சனை. இப்போ நிர்வாகத்தில் ஒரு பள்ளிவாசல் அல்லது சங்கம், ஒரு அமைப்பு, ஏதோ ஒன்று, அதில் ஒன்று என்ன செய்கிறாங்க, நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவரை வரவிடாமல் ஆக்கிறதுக்கு நான் செய்கிறதா இருந்தால் அது ஒரு பெரிய துரோகம். இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. உனக்கு அவருக்கு இடையில் உள்ள பிரச்சனையை இன்னொரு சப்ஜெக்டில் கொண்டு வந்து வைக்காது, இது இதோடு நிறுத்து, அது வேற, அதில் சேர்ந்து பணியாற்று. எவ்வளோ அழகான வாழ்க்கையை சொல்லி தருகிறது. இப்போ ஹாஷிம் சொல்கிறாங்க அம்ருட்ட, உங்கள் பிள்ளைய, உங்கள் மகளை நான் கல்யாணம் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எப்போது போல இருந்துக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய லீடரு, எவ்வளோ பெரிய விஷயம், உங்களுக்கு என் பிள்ளையை தர்றதுக்கு எனக்கு எந்த விதத்துலையும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் கல்யாணம் முடிச்சு தர்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க பயணம் போகிற நேரத்தில். அப்போ நான் என்ன செய்கிறேன், நான் போயிட்டு வரும்பொழுது நான் கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க என்ன செய்யறாங்க, காசாக்கு போயிட்டாங்க. காசாக்கு போயிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிந்ததற்கு பிறகு அவங்களையும் அழைச்சிக்கிட்டு, ஆனால் அந்த அம்ர் இப்னு ஸைத் ஒரு நிபந்தனை விதித்தார். என் பிள்ளைய நான் அவங்கள கல்யாணம் முடிச்சு தர்றேன், ஒரு நீங்கள் மக்காவாசியாக இருக்கிறீங்க, நாங்கள் மதீனா எஸ்ரிபாசி மதீனாவாசியாக இருக்கிறேன், அதனால் நீங்கள் எப்போமாவது போனால் கூட்டு போனால் ஒரு தடவை கூட்டு போயிட்டு போங்க, அதை பற்றி வானான்னு சொல்லலை, ஆனால் என் பிள்ளை என்னோட தான் இருக்கணும். ஒருவேளை குழந்தை உண்டானால் அப்போ அந்த பிரசவம்லாம் என் வீட்டில் தான் நடக்கணும், அவளுடைய தாய் வீட்டில் தான் நடக்கணும், என் வீட்டில் தான் அந்த பிரசவம் நடக்கணும், என் பிள்ளை என்னோட தான் இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கணும், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன்ட்டாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிந்த அவர்கள் அவங்க தன்னுடைய மனைவி சலமாவை அழைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்த போது குழந்தை உண்டாயிட்டாங்க, மக்காவை வச்சு குழந்தை உண்டாயிட்டாங்க. இப்போ திருப்பி பயணம் மேற்கொள்கிறாங்க. நிபந்தனை என்ன, நீங்கள் வந்து என் மகளை என்னோட வச்சிருக்கணும், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை, அது குறிப்பாக குழந்தை பெறக்கூடிய குழந்தை உண்டான காலத்தில் எங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு நிபந்தனை போட்டாங்களா. இப்போ அந்த நிபந்தனையினுடைய அடிப்படையில் ஹாஷிம் அவர்கள் தன்னுடைய மனைவி சலமாவை அழைத்து கொண்டு அம்ர் இப்னு ஸைதுடைய வீட்டில் விட்டுட்டு அவங்க நேராக என்ன செஞ்சிட்டாங்க, பயணம் போயிட்டாங்க. எங்க சரி ஷாமுக்கு போயிட்டாங்க, காசாக்கு வந்துட்டாங்க. வந்தால் அந்த இடத்துல அவங்க சுகமில்லாமாகி ஒஃபாத் ஆகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டானார் ஹாஷிம் எங்கே அடங்கியிருக்கிறாங்க, காசாவில் தான் அடங்கியிருக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் விளங்கிக்கிட்டோம். இப்போ காசால் அடங்கிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அது பின்னால் லேட்டாக தான் அந்த செய்தி தெரியுது. அதற்கு பிறகு இங்கே சலமா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து அதுக்கு ஷைபா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நான் சொல்கிற வரலாறு நீங்கள் கவனமாக கேட்டுவாங்க, நான் நிதானமாக ஓரளவு பேசுகிறேன், அப்படியான உங்களுக்கு அது புரியும். ஷைபான்னு தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. இதே ஹாஷிம் அவர்கள் மக்கால 2-3 கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. நிறைய கல்யாணம் முடிப்பாங்க அரபுகள், இன்னைக்கு அப்படி தானே பார்க்குறமா இல்லையா? அப்போ திருமணம் முடித்து அங்கே நிறைய பிள்ளைகள் இருக்குது. ஹாஷிமுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது. 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் மட்டும். பொம்பளை பிள்ளைகள் 6 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படின்லாம் இப்படி நிறைய பிள்ளைகளை என்ன செஞ்சுங்க, பெற்றிருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்போ இவங்க ஷைபான்னு பேர் வச்சாங்க. அதற்கு பிறகு தான் இந்த செய்தி ஹாஷிம் அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு வந்து சேருது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வந்து லேட்டாக வந்து சேருது. வியாபாரி அன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படி குயிக்காக இல்லையே.
யாராவது வந்தால் சொன்னாதான் போனவங்க திரும்பி வரும்போது அப்படி சொல்லிட்டு மதீனாலையும் சொல்லிட்டு மக்காலையும் போய் சொல்லிட்டாங்க. இப்போ மக்காவிலே ஒரு லீடர் தேவையா இல்லையா? மக்காவுக்கு சரியான லீடர் இல்லை. மூத்த மகனார் ஹாஷிமுடைய மூத்த மகனை யார் இருக்கிறா? ஹாரிது இருக்கிறாங்க. இப்படி ஒரு மகன் இருக்கிறார். இப்படி இருந்தாலும் கூட ஹாஷிம் அளவிற்கு அந்த மக்காவினுடைய பிரச்சனைகள் ஏற்பட்டால் தீர்த்து வைப்பது, காபாவை பராமரிப்பது, பொறுப்பேற்று நடத்துவது, ஹாஜிகள் வந்தால் அந்த காலத்திலேயும் ஹஜ் இருந்தது, அந்த காலத்திலேயும் உம்ரா இருந்தது. ஆனால் அது வேறு ஸ்டைலில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைச்சாங்க. அப்போ அந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வரக்கூடிய மக்களை கண்காணிப்பது, அவர்களுக்காக உணவு தண்ணீர் கொடுப்பது என்பது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி இங்கு சூக்கு உட்காது என்று மக்காவிலே ஒரு 3 மாத சந்தை நடக்கும். நம்ம ஊர்லாம் இந்த வார சந்தைன்னு ஒன்று வைப்பாங்களா இல்லையா? ஒரு வாரத்தில் எங்கேயா ஒரு சந்தை நடக்கும். எங்கள் ஊர் பார்த்துல திங்கள் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குது. ஊர் பேர் திங்கள் சந்தை தான். திங்கக்கிழமை அன்னைக்கெல்லாம் சந்தை நடக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில். இப்போ இதே மாதிரி 3 மாத சந்தை நடத்துவாங்க. யார்? இந்த அரபுகள். அந்த சந்தை சூக்கு உகாத் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த சந்தையை நடத்தி அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் லாபத்தில் நிறைய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. குறைஷிகள் வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க, ரொம்ப திறமை வாழ்ந்தவர்கள், ரொம்ப டெக்னிக்கலாக. இன்னைக்கு இந்த பிஸ்னஸில் எத்தனையோ டெக்னிக்கலில் அவங்க கற்று தந்தது தான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போடுறான், புக்ஸ் எக்ஸிபிஷன், புத்தக கண்காட்சி அப்படின்னு போட்டால் அதை போய் யார் பார்ப்பா? புத்தகம் படிக்கக்கூடியவங்க, அதில் ஆர்வம் உள்ளவங்க, வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ளணும், தத்துவார்த்த விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத போவாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் போகுமா? போகாது. பெருசாக படிக்கிறதுல, புக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லாதவர்கள் போவாங்களா? போக மாட்டாங்க. இப்போ அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன வழி? ஸ்டால், வேறு ஸ்டால் போடுவாங்க. ஸ்வீட் ஸ்டால், ராட்டை, பம்பரம் ஓட்டுறது, அந்த ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இந்த விளையாட்டு சாமான்கள் குழந்தைகளுக்கான நிறைய செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ அங்கே போகிறவங்க அவங்களுடைய கண்களில் என்ன செய்யும்? அந்த புக்குகள் படும். சரி, போன வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு இந்த புக்கை வாங்குவோமே, அதை வாங்குவோமே அப்படின்னு. இது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்கல். இதை யார் முதலாவது இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினான்னு சொன்னால் குறைஷிகள் தான். இந்த சூக் உட்கார்ந்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க மேடைகள் போட்டு கவிதை போட்டிகள் நடத்துவாங்க. அன்றைய காலத்தில் கவிதை என்றால் அந்த மக்களுக்கு தனி இன்பம். தங்களுடைய கஷ்டத்தையும் கவியில படிப்பான், தன்னுடைய லாபத்தையும் சந்தோஷத்தையும் கவிதையா படிப்பான். நீங்க பாருங்களேன், எத்தனை கிரந்தங்கள் நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல கவிதைகள். புகாரியிலேயே எவ்வளவு கவிதைகள் இருக்கு. புகாரியிலேயே கவிதைகள் நிறைய இருக்கு. நீங்க எந்த கிரந்தத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல கவிதை இருக்கும். வரலாறு கிதாபுகளை நீங்க எடுத்து பார்த்தா அது முழுமையாகவே அந்த கவிதைகளை போடுவாங்க. ஹதீது கிரந்தங்களிலே முழுமையாக இல்லாட்டாலும் இருக்குது. எல்லா ஹதீது கிரந்தங்களிலும் பாடல்கள் இருக்கும். ஆனால் இந்த வரலாற்று கிதாபுகள் நிறைய இருக்கும். எதற்கு எடுத்தாலும் கவிதைகளாக பாடுவார்கள் குறைஷிகள், அரபுகள். அந்த பழக்கம் இருக்குது. அதற்கென்று தனி ஒரு மோகம் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அந்த வியாபார இதில் என்ன செய்வாங்கன்னா, இந்த இது வைப்பாங்க, கவிதை போட்டி, குத்துச்சண்டை போட்டி. இப்போ நான் ஓட்டப்பந்தயம் போட்டிலாம் வைக்கிற மாதிரி குத்துச்சண்டை போட்டி, ஈட்டு எறிதல், துப்பாக்கியை வச்சு சுடுறான் இல்லையா, நிறைய பலூனை வரிசையாக வச்சுருப்பான். வச்சுட்டு அதை சுட்டால் அதுக்கு பரிசு. அவன் சுட்டால் கரெக்டாக சுடுவான், நம்ம சுட்டால் அது ஏக்கத்தக்கப்பாக தான் போகுது. ஒரு பலூனை பக்கத்தில் தான் இருக்குது, ஆனாலும் சுட தெரிகிறது இல்லை. சரி, இந்த மாதிரி அவன் டெக்னிக்கலாக, இது ஒரு வியாபாரத்தினுடைய நுணுக்கம். இந்த நுணுக்கத்தை கற்றுத்தந்தது யாருன்னா குறைஷிகள் தான். இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தினுடைய பெரும் பங்கை இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், காபாவுக்காக வரக்கூடிய ஹாஜிகளுக்காக, முஅத்தமிர்களுக்காக, காபாவினுடைய பராமரிப்புக்காக செலவிடுவாங்க. எல்லாரும் அதை கொடுத்துருவாங்க. 75%, 70%, குறைஞ்சது 65% தனக்கு அந்த லாபத்தில் என்ன கிடைக்கிறதோ அதில் பாதிக்கு மேலே காபாவுக்கு கொடுப்பாங்க. இந்த தன்மை அரபுகள் இடத்துல இருந்தது. அப்போ இதையெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு பெரிய நிர்வாகம் தேவையா இல்லையா? எவ்வளோ பெரிய நிர்வாகம்! அப்போ ஒரு நிர்வாகி வேண்டும். அந்த நிர்வாகியாக ஹாஷிம் இருந்தாங்க. இப்போ ஹாஷிம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க பிள்ளைகளை யாராவது ஒரு ஆள் வருதுன்னு பார்த்தா ஒன்றும் முடியல, உஷாரா தெரியல. அப்போ அவங்க பிள்ளைகளில் ஒருத்தர் முத்தலிப்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க பிள்ளைகளில் ஒருத்தர் முத்தலிப். இந்த முத்தலிபை என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு
தெரியும் நம்முடைய வாப்பா நம்முடைய அத்தா மதீனா ஷரீஃபில் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நல்லாவே தெரியும். யாருக்கு? முத்தலிபுக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஹாஷிம் அங்கே ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க தெரியாது. நம்ம மக்களே சில நாடுகளில் போய் உட்காந்து அங்கே ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களா இல்லையா? இங்கே உள்ள மனைவிக்கும் தெரியாது, இங்கே உள்ள மக்களுக்கும் தெரியாது. மார்க்கத்தில் ஒன்றும் தடையான ஒரு விஷயம் இல்லை. அதுக்காண்டி அப்படிலாம் போய் முடிங்கன்னு நான் சொல்ல வரல. நடைமுறையை நான் சொல்கிறேன். என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு பெண்கள் கோவப்பட்டிருக்க கூடாது. இயல்பாக நடைமுறையில் அப்படிலாம் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் ஹாஷிம் கல்யாணம் முடிச்சது இங்கே பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் தன் மகன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, மகன்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் பாப்பா அங்கே அப்படி விலங்குகளும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த முத்தலிபு ஏற்கனவே போயிட்டு வருவாங்க. அங்கே சின்னம்மா இருக்கிறாங்கல்ல சலமா, அங்கே இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க. அங்கே ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்குது ஷைபா, அந்த தம்பியையும் என்ன செய்வாங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க மதீனாவிற்கு போய் இருக்கும்போது அங்கே ஷைபாவை பார்த்தாங்க. ஷைபா எப்படி இருக்கிறான்னா ரொம்ப அழகாக இருக்கிறார். அழகா மட்டும் இல்லை, ரொம்ப திறமை வாய்ந்தவராக, சின்ன வயசுலேயே திறமை மிக்கவராக இருந்துட்டார். வாப்பாவிடத்தில் ஹாஷிம் இடத்துல என்ன திறமைகள் இருந்ததோ அந்த திறமைகள் எல்லாம் இவங்க இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஷைபாட்ட இருக்கு. சிறு வயதிலேயே ஈட்டு எறிகிறது, அம்பு எறிகிறது, நீச்சல் என்று எல்லாத்திலையுமே அத்துப்படியாக இருக்கிறார். பேசக்கூடிய விஷயம் நளினமானது. பெரியவர்களிடத்திலே சின்னவர், இவரே சின்ன பிள்ளை தான், அவர் பெரியவரிடத்தில் அவரை விட சின்னவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை எல்லாம் மிக தெளிவாகவும் நல்ல அழகான தோற்றத்தோடும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. நம்ம தம்பி எவ்வளோ திறமையா இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த முத்தலிபு முடிவு செய்கிறாரு, இந்த காபாவினுடைய பொறுப்புக்கு இவரை தான் கொண்டு வரணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தகுதியானவர் தான், ஆற்றல் மிக்கவர் தான் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அங்கிருந்து இந்த ஷைபாவை மக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி வர்றார். வந்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, சலமா சின்னம்மா, தப்பா முத்தலிபு, ஏன்பா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு, உனக்கும் ஹாஷிம் தான் அத்தா, என் பிள்ளை ஷைபாவுக்கும் ஹாஷிம் தான் அத்தா. அந்த ஹாஷிமுக்கு பிறந்த பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகள் மக்கால இருக்கிறீங்க? நானும் வந்து தானே போனேன். அப்போ எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவ்வளவு பிள்ளைகளை விட்டுட்டு என் பிள்ளை நீங்கள் கூட்டிகிட்டு போறியப்பா, என்னை விட்டு பிரிக்கிறியப்பா, நான் வச்சுக்கிறதே ஒன்றே ஒன்று கண்ணுன்னு வச்சுருக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ தலைமை பொறுப்பை ஏற்றுக்கோ, அல்லது உன் தம்பி ஏற்றுக்கிட சொல்லு, அல்லது உன் குடும்பத்தில் எத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, ஆற்றல் மிகுந்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள தலைமை ஏற்கிறத விட்டுட்டு நீ என் பிள்ளைய நீ தூக்கிட்டு போறியப்பா, நியாயமா அப்படின்னு கேட்கும்போது, சின்னம்மா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, காபாவுக்கு தலைமையேற்று ஒரு பொறுப்பை நடத்துவது என்பது பாக்கியமானதா இல்லையா? தம்பி அது பாக்கியமானது தான். ஆனால் என் பிள்ளை நான் ஒன்று தானே வச்சிருக்கிறேன், அதையும் நீ கூட்டிகிட்டு போனால் எப்படி? அப்போ நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு. இல்லை நான் இதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு 2-3 நாளாக அவங்களுக்கு இவங்க சின்னம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து வேற வழி இல்லாமல் கடைசியில் மகனை அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஷைபாவை அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஷைபாவை அழைத்து கொண்டு முத்தலிபு வர்றாங்க. ஒட்டகத்தில் வந்து மக்காவுக்குள்ளே நுழையிறாங்க, என்ட்ரு ஆகுறாங்க. ஒட்டகத்தை இவங்க ஓட்டிகிட்டு வர்றாங்க. யாரு? முத்தலிபு, ஹாஷிமுடைய மகனார். பின்னால் யார் இருக்கிறா? ஷைபா இருக்கிறாங்க. ஹாஷிமுடைய இளைய மகனார் பின்னால் இருக்கிறாங்க, ஷைபா இருக்கிறாங்க. முதல் முறையாக அந்த பிள்ளையை எல்லாரும் பார்க்குறாங்க. முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பிள்ளையை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது யாரு யாரு யாருன்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஒருத்தர் அவராக அவுத்து விட்டுட்டார். என்ன சொன்னார்? இவர் வந்து முத்தலிபுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு சந்தையில் வாங்கி, அந்த காலத்தில் அடிமைகளை சந்தையில் போய் வாங்குறது இருக்கா இல்லையா? இது முத்தலிபனுடைய அடிமை அப்படின்னு சொன்னதுனால அப்துல் முத்தலிபினுடைய அடிமை என்று அந்த ஷைபா தான் அசல் பேர். அப்துல் முத்தலிப் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாருக்கு பேர் வந்துருச்சு. இதுதான் நடந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த அப்துல் முத்தலிபுக்கு தான், நான் அதுவும் சொன்ன ஹாஷிமுக்கு அல்ல, அப்துல் முத்தலிபுக்கு தான் 16 பிள்ளைகள் இருந்தது. அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் குழந்தைகளும் 6 பெண் குழந்தைகளும் இருந்தது.
இந்த பெயர்கள் எல்லாம் வரலாற்றிலே தெளிவாக என்ன செய்யுது, அது யார் யார் அப்படின்ட்டு. ஹாரிது, ஜுபைரு, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் சஹாபியா இருந்தாங்க. அதே மாதிரி அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையார் அபூ தாலிபு, அபூ லஹபு, முகவ்விம், ஹஜ்லு, ஃபீதா என்று சொல்லக்கூடிய இனி 10 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி பர்ரா, உமைமா, சஃபியா, ஆத்திகா, உமாயிமன், உம்மு ஹக்கீம், அர்வா என்று 6 பெண்கள். இப்படி 16 பிள்ளைகள் அப்துல் முத்தலிபுக்கு இருக்கிறாங்க. 16 ஷைபா என்று சொல்லக்கூடிய அப்துல் முத்தலிப் 16 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இதுல ஒரு கட்டத்தில் அப்துல் முத்தலிப் தலைமையேற்றுட்டாங்க. தலைமையேற்று பெரிய வயசாயிடுச்சு. அவங்க காபாவுக்கு வந்தன்னு சொன்னா ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறாங்க இல்லையா, ஹிஜ்ரி இஸ்மாயில் காபாவுக்கு முன்னால ஒரு லாடை மாதிரி இருக்கும். அதில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய விரிப்பு விரிச்சிருப்பாங்க. அதில் தான் உட்காருவாங்க. அதில் யாருமே உட்கார மாட்டாங்க. அவங்க அதில் சில சமயங்களில் படுத்து கிடப்பாங்க. அப்படி படுத்து கிடக்கும்போது ஒரு நாள் ஒரு கனவு வருது. அந்த கனவுல இஹ்ஃபர் பர்ரா, பர்ராவை தோண்டு. அது என்னடா பர்ரானா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கனவுல வந்து இன்னொரு வார்த்தையை சொல்லுது, தோண்டு அப்படிங்குது. 3ஆவது நாள் வந்து இஹ்ஃபர் ஜம்சம், ஜம்சமை தோண்டு. ஜம்சம் கிணறு அந்த பக்கத்தில் இருக்கு. ஆனால் கிணறு மூடியாச்சு. மூடி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு கிணறு இருந்ததையே மக்கள் மறந்துட்டாங்க. கிணறு இருந்ததையே என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் மறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த திரும்ப அந்த கிணறு தோண்டணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கிறாங்க. வருவதற்கு முன்பாக அந்த மக்காவை அல்லாஹ் ரெடி பண்றான் பாருங்க. எப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹபீபி இந்த மண்ணுக்கு வரப்போகிறார்கள், பிறக்க இருக்கிறார்கள் என்பதால் அதையெல்லாம் என்ன செய்கிறான், ஒரு சீரமைத்து தருகிறான் ரப்புல் ஆலமீன். இந்த கனவு அந்த அடிப்படையில் அதை என்ன செஞ்சாங்க, தோண்டுனாங்க. தோண்டும் போது பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அது எங்கே இருக்குது ஜம்சம் கிணறு அப்படின்னா அது கேள்விக்கெல்லாம் கனவுலையே பதில் சொல்லப்பட்டு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிக்கும் போது பலரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏன் தெரியுமா, அந்த ஜம்சம் கிணத்துக்குள்ள அந்த வரலாற்றில் பழைய ஆட்கள் இருப்பாங்களே, அந்த அரசன் அந்த ஜம்சம் கிணத்தை மூடும் போது அதில் தங்கத்தையும் போட்டு மூடினா அப்படின்ட்டு செய்தி இருக்கு. அப்போ அந்த தங்கத்தில் எனக்கு பங்கு வேணும் அப்படின்ட்டு சண்டைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சு. எங்களுக்கு வேணும், எங்கள் குடும்பத்துக்கு வேணும், எங்கள் தங்கம் மட்டும் நீங்கள் ஜம்சமா நீங்கள் தோண்டுங்க, தங்கம் எங்களுக்கு வேணும், அதில் எங்களுக்கும் பங்கு, உங்களுக்கும் பங்கு, எல்லாருக்கும் பங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ அதெல்லாம் பங்கு தர முடியாதுன்னு அப்துல் முத்தலிப் சொன்னாங்க. இதனால ஒரு பெரிய தகராறு ஏற்பட்டது. அப்போ ஒரு ஆரம்பத்தில் அப்போ இந்த பிள்ளைகள்லாம் 10 பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் பிறந்துகிட்டு இருக்கு, ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்குது. அப்துல் முத்தலிப் ஒரு நேர்ச்சை வைக்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ 10 ஆம்பளை பிள்ளைகளை நீ தந்தா நான் அவங்க 10 பேர் இருக்கும்போது என்ன 10 சிங்கங்கள் என்னோட இருக்குது, அதை வச்சு நான் அதை தோண்டிடுவேன், அதை வச்சு நான் ஜம்சம் கிணறை தோண்டிடுவேன், யார் வந்தாலும் எதிர்த்து போராடுவேன், எனக்கு பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதன் காரணத்தினால நான் அப்படி தோண்டிட்டா உனக்காக என் பிள்ளைகள் ஒரு ஆளை அறுத்து பலியிடுறேன் அப்படின்ட்டாங்க, குர்பான் கொடுக்குறேன்ட்டாங்க. அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செஞ்சாங்க. அதே மாதிரி 10 பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். அதே ஜம்சம் கிணத்தை தோண்டினாங்க. இப்போ 10 பிள்ளைகளை ஒரு பிள்ளையை அறுக்கணுமே, யார் அறுக்கிறது, யார் அறுக்கிறதுங்கிறது கேள்வி வந்துருச்சா இல்லையா? அப்போ கேள்வி வந்தா எல்லாரும் சரி இப்படி வந்தாச்சா 10 பிள்ளைகளை போட்டு என்ன செஞ்சாங்க, சீட்டு எழுதி போட்டு குலுக்கிறது. குலுக்கி போட்டா யார் பேர் வருதோ அவங்கள அறுத்துறது, காபாவளியை வச்சு கத்தியை வச்சு அறுக்கிறது அப்படின்ட்டு இந்த அளவிற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. குலுக்கி போட்டா யாருடைய பேர் வருது, அப்துல்லா அப்படின்னு பேர் வருது, ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய வாப்பா பேர் வருது. இவங்களுக்கு கொஞ்சம் என்ன 10 பிள்ளைகள்லையும் சரி, அந்த பொம்பளை பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 16 பிள்ளைகள்லையும் கூடுதல் பிரியம் அப்துல்லா மேலே தான் அப்துல் முத்தலிபுக்கு இருந்தது. கூடுதல் பிரியம் அவங்களுக்கு தான் இருந்தது. அப்போ என்ன செய்யறது, அப்படி திருப்பி போடப்பட்டது. 3 தடவை போட்டால் 3 தடவையும் அப்துல்லான்னு வந்தது. இப்போ பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத அதுக்கென்று ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவரை கூப்பிட்டு விளக்கம் சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ மற்ற 9 பிள்ளைகளை விட்டுருங்க, இப்போ பிரச்சனைக்கு உள்ள புரிய யார், அப்துல்லா மட்டும்தான். அப்துல்லான்னு ஒரு சீட்டில் எழுதுங்க. ஒட்டகங்கள் இருக்குது இல்லையா, நிறைய ஒட்டகங்கள் வச்சுருக்கிறாங்க. 10 ஒட்டகங்களை எடுங்க. அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் அவங்க பேர் வச்சுருப்பாங்க. அரபுகளத்தில் ஒட்டகங்களுக்கு பேர் வைக்கிறது உண்டு. இப்போ நம்ம வீட்டில் இந்த பூனை வளர்ந்தாலும் பூனைக்கு குட்டிக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிறாங்க இல்லையா, அபு அது இதுன்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. நாய் வளர்ந்தால் நாய்க்கும் பேரை வைக்கிறான்.
இப்போ நீ பேர் வைக்கிற மாதிரி அந்த அரபுகள் என்ன செய்வாங்க, ஒட்டகங்களுக்கு பேர் வைப்பாங்க. இந்த ஒட்டகத்தினுடைய 10 ஒட்டகங்களை கொண்டு வந்து அந்த 10 ஒட்டகங்களோடு இவங்க பேரையும் அப்துல்லாவும் எழுதி 11 சீட்டாக குளிக்க போடுங்க. இப்போ ஒரு சீட்டு தான் அப்துல்லா நாயகம், 10 சீட்டு ஒட்டகங்களுடைய பேர் தான் இருக்குது. பெரும்பாலும் எது வரும்? ஒட்டகங்களுடைய பேர் தானே வரும். சான்ஸ் அதுக்கு தானே அதிகம். அவங்க 10 பேர், இவங்க ஒரு ஆள் குளிக்க போடுறோம். ஒருவேளை அது ஒன்று வரலாம். ஆனால் பெரும்பாலான சான்ஸ் எதுக்கு இருக்குன்னா ஒட்டகம், ஏதாவது ஒட்டகத்துடைய பேர் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ 11 சீட்டையும் குளிக்க போட்டு மக்கள் மன்றிலே எடுக்கப்பட்டது. யார் பேர், என்ன பேர் வருது? அப்துல்லான்னு வருது. 11 சீட்டை குளிக்க போட்டாலும் அப்துல்லான்னு பேர் தான் வருது. இப்போ அவர் சொன்னார், அப்படி வரும் பொழுது ஒருவேளை திரும்பவும் அப்துல்லா என்று வந்தால் மீதி இன்னொரு 10 ஒட்டகத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ 20 ஒட்டகம் பிளஸ் அப்துல்லா 21 சீட்டு, அதுலேயும் அப்துல்லா 31, 41, 51, 101. 101வது சீட்டில் தான் 100 ஒட்டகங்களை கொண்டு வரும் பொழுது தான் இந்த 100 ஒட்டகத்தினுடைய பெயர் வந்தது. இப்போ என்ன செய்யணும்? அந்த 100 ஒட்டகங்களையும் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். இதுதான் நேர்ச்சை. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக 100 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அனபுனு தபீஹைன், 2 முறை அறுக்கப்பட இருந்தவர்களின் மகன்கிறாங்க. ஒன்று அவங்களுடைய மூத்த தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ஸலாம் எடுத்தாங்களா இல்லையா? அதே மாதிரி இங்கே அவங்களுடைய வாப்பா கடைசி அங்கே சேர்றாங்க அப்துல்லா நாயகம், அவங்களும் அதே மாதிரி அறுக்கப்பட இருந்தாங்க. அவர்களுடைய அனபுனு தபீஹைன், 2 முறை அறுக்கப்பட இருந்தவர்களுடைய மகன் தன்னை குறிப்பிடுவாங்க. இப்போ இப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அருமையான பெருமக்களே, இப்போ இந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வளர்ந்து வாலிபமாகி நல்ல ஒரு அழகான தோட்டத்தில் வந்துட்டாங்க. மக்காலேயே ரொம்ப அழகு அவங்க தான். மக்கத்துல் முகர்ரமால ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அருமையான, பண்பான, ஒழுக்கமான, தன்மையான, கனிவான ஒரு அற்புதமான நபராக அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறிட்டாங்க. இனி அவங்களை கல்யாணம் முடிப்பதற்கு பல்வேறு பெண்கள் போட்டிடுறாங்க. நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம், குடும்பத்தில் சார்ந்தவங்களாம் நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுத்துருண்டு. ஒரு கட்டத்தில் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு தாயார் ஆமினா பின்த் வஹப், இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு இவங்க முடிவுக்கு வர்றாங்க. யாரு? அப்துல் முத்தலிப் பாட்டனார் முடிவுக்கு தன்னுடைய மகன் அப்துல்லாவிற்கு ஆமினா அவங்கள கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு வந்து அதை சொல்லிட்டு, இந்த வஹபுடைய மகள் ஆமினா நல்ல பிள்ளை, அந்த கௌமினுடைய செய்யிதத்து, ஓரளவு அழகாகவும் இருப்பாங்க, நல்ல பண்பானவங்க, நல்ல ஒழுக்கமிக்கவங்க. அவங்கள பற்றி ரொம்ப பெருசாக நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, சிறந்த ஒரு பெண்மணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களை விட அழகான பெண்கள்லாம் மக்களாக இருக்கிறாங்க. இவங்களும் அழகுதான். ஆனாலும் அழகை மட்டும் நீ பார்க்கக்கூடாது. அறிவு, ஒழுக்கம், பண்பு, குலம், கோத்திரம் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் உனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புகிறேன், நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டபோது அப்துல்லா நாயன் சொன்னாங்க, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்ட்டாங்க. கூட்டிகிட்டு போடுறாங்க. இப்போ பாருங்கள், கூட்டிகிட்டு போகும்போது அந்த காபாவை தாண்டி போகிறாங்க. காபாவில் அங்கே நிறைய சுற்றி நிறைய கடைகள் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி, உம்மு கித்தால். அந்த பெண்மணியின் பேர் உம்மு கித்தால். அந்த உம்மு கித்தால் அப்துல்லா நாயகத்தை பார்த்துட்டு வாப்பா முன்னால் போகிறாங்க. வாப்பா முன்னால் போயிட்டு இருக்கிறாங்க, அப்துல் முத்தலிப் முன்னால் போகிறாங்க, அப்துல்லா நாயகம் பின்னால் வர்றாங்க. அப்போ எங்கே போகிறோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ நேரம் இந்த பெண்மணி நேரம் அப்துல்லாட்ட வந்து, அப்துல்லா எங்கே போகிறீங்க? இந்த உம்மு கித்தால், இந்த உம்மு கித்தாலை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, நல்ல ஒழுக்கமான பெண்ணு, வியாபாரமும் செய்கிறார், தொழில்துறையிலையும் இருக்கிறார், துணிச்சலான ஒரு பெண்மணி. எல்லாவற்றையும் தாண்டி இந்த இளம் பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்கு அரபகத்திலே கடும் போட்டி இளைஞர்களுக்கு மத்தியிலே. ஏன்னா நல்ல குடும்பம், அறிவாற்றல் மிக்கவன், ஓரளவு வசதியாக இருக்கிறாங்க, துணிச்சலான பெண்மணி. எல்லாத்தையும் தாண்டி அரபகத்தில் அந்த பெண்ணுக்கு நிகரான அழகுடைய இன்னொரு பெண் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு ஈர்க்கும் அழகு, வசீகரமான அழகு. யார் பார்த்தாலும் கல்வை இழுத்துரும்.
அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி போட்டு கடும் போட்டியா இருக்கு. அந்த பெண்மணி அப்துல்லாட்ட வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா. வந்து கேட்குறாங்க, அப்துல்லா என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அப்துல்லா நயம் சொன்னாங்க, உங்களை தெரியாதது யாரா இருக்குமா, நீங்கள் உம்மு கித்தால், உங்களை தெரியாதது யாரா இருப்பாங்களா அப்படின்ட்டு. என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அப்போ ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், நிறைய உங்களை எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நிறைய போட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவங்களையெல்லாம் நான் விரும்பலை. எனக்கு நீங்கள் கணவனாக வரணும். என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? அந்த பெண் தைரியமாக கேட்குறாங்க, என்ன நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னதை நம்ம தெளிவாக விளங்கணும். நம் தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் குறிப்பாக நீங்கள் விளங்கணும். என்ன சொல்கிறாங்க பாருங்க. கால அன மஅ அபி, நான் என் தந்தையோடு போய்கிட்டு இருக்கிறேன், நான் என் தந்தையோடு நான் வாழ்கிறேன். ஒலா அஸ்ததிஉ ஹிலாஃபஹு, நான் அவர்களுக்கு ஒலா ஃபிராக்கஹு, அவர்களை விட்டு பிரிவதையோ அவர்களுடைய கூற்றுக்கு மாற்றம் செய்வதையோ நான் விரும்பவில்லை. எங்க பாப்பா எங்க அத்தா என் விஷயத்தில் என்ன முடிவு செய்கிறார்களோ அதையே நான் கபூல் செய்கிறேன் என்று யார் சொல்றா? அப்துல்லா நாயின் சொல்றாங்க. ஒரு ஆம்பளையே இதை சொல்லும் பொழுது ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும்? இப்ப அந்த இன்றைய காலத்தில் என்ன, ஒரு பொம்பளை தனக்கான மாப்பிள்ளையை அவ தேர்வு செய்யறான். இது சரியா பிழை? நீ தேர்வு செய்யறது எந்த அடிப்படையில் தேர்வு செய்வா? இன்னைக்கு நடக்கிற காலத்தில் நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு, நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருது. அதனால சொல்றேன், நீ எந்த அடிப்படையிலே உன்னுடைய கணவன், இவன் தான் எனக்கு கணவன் என்று 22 வயசுல 23 வயசுல 23 வருஷமாக உனக்கு உணவு தந்து உடை தந்து உன்னை பாதுகாத்து உனக்கு கல்வி தந்து இல்மை தந்து எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் செய்து உன்னை பாதுகாத்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து விட்டிருக்கக்கூடிய தந்தைக்கு எதிராக தாய்க்கு எதிராக தூக்கி எல்லாத்தையும் வீசிட்டு எவனோ ஒருத்த வேணும்னு நீ போறது எந்த விதத்தில் நியாயம் சகோதரர்களே? இது என்ன நியாயம் இருக்கிறது? அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கிளப்புறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, உரிமை இல்லையான்னு அந்த கேள்வி அழகா இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு தந்தை தன் பெற்ற பிள்ளைக்கு தப்பான ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்து செய்வானா? அவன் குடும்பம் என்ன, அவன் யாரோட பழகிறான், அவன் வச்சு பிள்ளைய பாதுகாப்பானா, அப்படி செய்வானா இப்படி செய்வானா, கண் கலங்காம பாதுகாத்துக்கிடுவானா பாப்பானா இல்லையா? பார்க்கணும். பார்க்க இல்லைன்னா அவன் மேல தவறு, அது வேறு விஷயம். எனவே இதெல்லாம் பார்த்து தானே தன்னுடைய பிள்ளைக்கு அவர் தேர்வு செய்வாரு. அதை விட்டுட்டு நீ பார்த்த கண்டதும் காதல்ங்கிற மாதிரி கண்டவனோட நீ நான் போயிடுவேன், எல்லாத்தையும் தூக்கி போட்ட, உறவு வேணாம், ஒட்டும் வேணாம், தந்தையும் வேணாம், தாயும் வேணான்னு ஓடுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயமானது? இப்ப அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா அஸ்ததிஉ ஹிலாஃபஹு, அவர்களுக்கு மாற்றமாக நடப்பதற்கு என்னால் முடியாது. என் தந்தை எனக்காக எதை முடிவு செய்கிறார்களோ அதுதான் எனக்கு விருப்பம். அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துடுச்சு, திரும்பிடுச்சு. இதுக்கு அடிப்படை செய்தி நான் சொல்ல வர்றேன் பாருங்க. அருமையான பெருமக்களே, அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது. ஆமீனா நாயகர் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிஞ்சு சில நாட்களுக்கு பிறகு திருப்பி அந்த பக்கமாக வரும்போது திருப்பி இன்னொரு முறை அந்த உம்மு கித்தாலை சந்திக்கிறாங்க, அந்த பெண்ணை சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது கொண்டதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த உம்மு கித்தாலுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் செய்தி. இப்போ இவங்க போகும்போது அந்த உம்மு கித்தால் இவங்களை பார்க்குறாங்க, ஆனால் கண்டுக்கடையில் இவங்கள ஆச்சரியமா இருந்து அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களே நேற்று போய் உம்மு கித்தால் போன முறை வந்து என்ன நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணீங்களே, அதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த உம்மு கித்தாலே, நீங்கள் எனக்கு மகர்லாம் ஒன்றும் தர தேவையில்லை, நான் உங்களுக்கு நீங்கள் அறுக்கப்படுவதற்காக அதை நீங்கள் அறுக்கப்படாமல் பாதுகாப்பதற்காக 100 ஒட்டகங்களை உங்கள் வாப்பா அறுத்தாங்கல்ல, குர்பான் கொடுத்துட்டாங்கல்ல, 100 ஒட்டகங்கள் நான் உனக்கு தர்றேன், 100 ஒட்டகங்களை நான் தர்றேன், என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்க. 100 ஒட்டகங்கள்ங்கிறது சாதாரண விஷயமா? சிகப்பு ஒட்டகங்கள், பென்ஸு கார் மாதிரி கார் தர்றங்கிற மாதிரி 100 கார் தர்றேன்னா எப்படி இருக்கும்? அப்போ அன்றைக்கு அதுதானே வாகனம்.
சிகப்பு விட்டங்கள்லாம் இன்னைக்கு இந்த பென்ஸு கார் மாதிரி 100 பென்ஸு கார் தர்றேன் அப்படின்னு பொண்ணே சொல்றா. அப்படி சொன்ன நீ இன்னைக்கு என்ன கண்டுக்கிடவே இல்லையே என்ன அப்படிங்கும்போது அந்த பெண்ணு சொல்ற பதிலை பாருங்க. அதான் பதில். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாரகக்கன் நூர், நீங்கள் அன்னைக்கு போகும்போது உங்களுடைய நெற்றியில் நான் ஒரு ஒளியை பார்த்தேன், அந்த ஒளி இப்போது உங்களிடத்தில் இல்லை. அருமையான பெருமக்களே, ஒரு அருமையான இடம் இது. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்வதற்கான பல இடங்களில் இது முக்கியமான ஒரு இடம். உங்களுடைய நெற்றியில் நான் ஒரு ஒளியை பார்த்தேன், அந்த ஜோதி இப்போது உங்களிடத்தில் இல்லை. எங்க போயிடுச்சு? கல்யாணம் முடிஞ்சு ஆமீனா நாயகியோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அந்த நூறு அங்க போயிடுச்சு. அந்த நூறுக்காகத்தான் நான் உங்க மேல ஒன்றும் பெரிய ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்க வரல, அந்த நூறுக்காக வேண்டியே நான் ஆசைப்பட்டேன். அந்த நூறுக்கு இந்த பெண்ணையே ஆசைப்பட்டது அப்படின்னா அதுல ஒரு கேள்வி, ஒரு விடை இருக்கிறது. அந்த காலத்தில் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று ஒரு பேரறிஞர் இருந்தார். புகாரியிலே அவங்கள பத்தி வருது. வரக்கத் இப்னு நௌஃபல் எப்படின்னா ஒரு மகா பெரிய அறிஞர், பேரறிஞர். பல வேதங்களை, தௌராத்து, ஜபூரை எல்லாம் கரைச்சு குடித்த ஒரு பெரிய அறிவாளி. அவர் சிலை வணக்கம் செய்ய மாட்டார். இந்த குறைஷிகள் எல்லாம் சிலையை வணங்கிக்கிட்டு ஹுபலு, லாத்து, உஸ்ஸா, மனாத்து என்று சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டு இருக்கும் போது சிலை வணக்கம் புரியாமல் தௌஹீத், ஏக இறைவனை வணங்கக்கூடிய நபராக அவங்க இருந்தாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்கள மாதிரி சில பேர் இருந்தாங்க. மெயினா இவர் இருந்தார், ஒரு லீடர். இவரை நம்பி இவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஹனீஃபியா என்று சொல்லக்கூடிய கொள்கை, நேரான பாதை அப்படின்னு அவங்க அது ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க சிலை வணக்கம் பண்றதுல இவங்க யாரெல்லாம் வரக்கத் இப்னு நௌஃபலை அங்கீகரிக்கிறாங்களோ, ஏற்றுக்கொண்டாங்களோ, ஒரு அறிவாளி இவங்க சொல்றதா சரின்னு நம்புறாங்களோ, அவங்களுடைய வழியில் நடக்கக்கூடியவங்க ஹனீஃபியா என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க சிலை வணக்கம் செய்வதில்லை, எதையும் வணங்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குவாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த வரக்கத் இப்னு நௌஃபலினுடைய தங்கை சகோதரி தான் இந்த உம்மு கித்தால். இப்ப பாருங்க விளக்கத்துக்கு இவங்க எப்படி இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வரக்கத் இப்னு நௌஃபல் அந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார், இறுதி நபி வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. இந்த காலம் தான் அவங்க பிறக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. அவங்க இந்த மண்ணில் தான் வெளியாகுவாங்க, இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. அவங்களுடைய பேர் முஹம்மது அஹ்மது என்று இருக்கும் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சொன்னதிலிருந்து இந்த உம்மு கித்தாலுக்கு என்ன ஆசைண்டா, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைய தன் வயிற்றில் சுமக்கணும்னு ஆசை. அந்த ஒளி இப்படி நபிமார்களிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது, மாறி 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 வந்து அது பரிசுத்தமான வழியிலே வந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் இந்த உம்மு கித்தாலினுடைய சகோதரராக இருக்கக்கூடிய வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்ன அந்த உரையிலிருந்து அவங்களுக்கு சிந்தனை எல்லாம் அதிலே இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த நூறு இந்த நூறு தான், அப்துல்லாவினுடைய நெற்றியில் இருப்ப அந்த நூறு தான் என்பதை அவங்க விளங்கிக்கிட்டாங்க. விளங்கிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் இது ஒரு அழகு அப்படின்னு பார்த்துட்டு போனாங்க. ஆனால் நூறு என்பதை இவங்க கணிச்சாங்க, இந்த உம்மு கித்தால் கணிச்சாங்க. நம்ம ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் மற்றவங்க சில பொருளை பார்க்கறதுக்கு இடையில பார்வையில் வித்தியாசம் இருக்குல்ல. பார்வையில் சில பேர் நுட்பமாக இதனுடைய சக்தி இத்தகையது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது இப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது வெறும் கண்ணாடி இல்லை, இதனுடைய தன்மை இப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நூறு நூரே முஹம்மதியா என்பதை உணர்ந்து கொண்ட உம்மு கித்தால் அதை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அப்துல்லா நாயகத்தை போய் என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா, 100 ஒட்டகம் தரேன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த 100 இல்லை, 100 எங்கே போயிடுச்சு? இவங்க வயிற்றில் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அது கிடைக்கல, அந்த வாய்ப்பு நழுவிடுச்சு. அல்லாஹு அலமு ஹைது எஜஅலு ரிசாலத்தா, தன்னுடைய ருபூவத்தை தன்னுடைய ரிசாலத்தை எங்கு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். தன்னுடைய ரிசாலத்து, தன்னுடைய ரசூலை எந்த வயிற்றில் இருந்து அதை சுமக்கக்கூடிய வயிறு எந்த வயிறாக இருக்கணும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்யறான். அது யாருடைய வயிறாக இருந்தது? அன்னையர் திலகம் செய்ததுனா ஆமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ஆமினா நாயகியை என்ன பாடுபடுத்துறான் இவன்? ஆமினா நாயகியை
என்ன பாடுபடுத்துகிறானோ இந்த வஹாபிகளை சொல்கிறேன். அருமையான பெருமக்களே, அவங்களையே ஒரு முஸ்லீம் இல்லைன்னு பேசுகிறான். அடே, ரசூலுல்லாவையே சுமந்த ஒரு தாயினுடைய கருவறை என்பது உலகத்தில் அதற்கு நிகரான கருவறையாக அல்லாஹ் எந்த கருவறையும் வைக்க இல்லை. அதை ஒத்துக்கொள்றியா இல்லையா? அது எப்படிப்பா சொர்க்கத்தை விட்டு வேற இடத்துக்கு போகும்? அந்த கருவறையை சுமந்திருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் இல்லையா? அடிப்படையே பிழையாக இருக்கிறதே. அருமையானவர்களே, நான் அந்த சர்ச்சைகளுக்குள்ள நுழையில இருந்தாலும் வலி, இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வலியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு அப்படி நான் செய்திக்கு கடந்து வருகிறேன். அப்ப இந்த தேர்வு அல்லாஹ்வினுடைய தேர்வு. ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்திருக்கிறான். இப்போ அந்த உம்மு கத்தால் சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை, உங்களை நீங்கள் அந்த நூறு இப்போ இல்லை உங்ககிட்ட அப்படின்ட்டாங்க. அந்த நூறு உங்ககிட்ட இப்போ இல்லை என்று சொன்னதோடு அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் புரிந்து கொண்டு அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மதீனா ஷரீஃபுக்கு போகிறாங்க. எங்க அவங்க வாப்பாவுடைய ஊர் மதீனா தானே, ஷைபா அப்துல் முத்தலிப் என்று சொன்னமே அவங்க ஊர். அங்கே மாமாமார்கள் மாமிமார்கள் அங்கே நிறைய சாச்சா பெரியப்பாவெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே சொந்த உறவுகள்லாம் அங்கே இருக்கு. அங்கே போன இடத்துல சுகம் இல்லாமல் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. இங்கே ஆமினா நாயகியினுடைய வயிற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத குழந்தையாக இருக்கிறாங்க. 6 மாத குழந்தையாக இருக்கும்போது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ அந்த 6 மாதம் இப்போ தான் பிறப்பு செய்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிறப்பு செய்தி தான் இன்னைக்கு பாச நபியின் வாச வருகை. இப்போ தான் அந்த செய்திக்குள்ளேயே நம்ம வர்றோம். இப்போ இது வரைக்கும் பேசுனது எல்லாமே முன்னுரை தான், முன்னுரையினுடைய ஒரு பகுதி தான், ஒரு அங்கம் தான். நான் இதிலிருந்து மூலமாக என்ன அதனால் நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல வரல, பயங்காட்டல்ல. ஆனால் இதற்கெல்லாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவ்வளவு தகவல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பற்றி துல்லியமாக வரலாறு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நூல் 2 நூலா, ஆயிரக்கணக்கான வரலாற்று நூல்கள் அவர்களை பற்றி இருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள், ஆதாரபூர்வமாக. அந்த அறிவிப்பாளர் தொடரோடு அந்த செய்திகள் எல்லாம் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அவங்க ஆமினா நாயகியினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஆமினா நாயகி சொல்றாங்க, எனக்கு நான் குழந்தை உண்டாயிக்குங்கிறதே எனக்கு பின்னால் தான் தெரிய வருது. ஒரு நாள் நான் கனவு கண்டேன். கனவிலே ஒரு நபர் வந்து சொல்றாங்க, உன்னுடைய வயிற்றிலே இருக்கிறது யாரு தெரியுமா, அவங்க தான் செய்யது, ஒரு பெரிய லீடர் இருக்கிறாங்க, அவங்கள நீ சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன போதுதான் நான் கருவுற்று இருக்கிறேன், கர்ப்பமாக இருக்கிறேங்கிற எனக்கு தெரிய வந்தது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யாருன்னு கேட்டேன் அந்த கனவுல. அப்போ அவங்க சொன்னாங்க தான் நான் தான் ஆதம், சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு மாதமும், நான் அதை சொல்வதற்கு எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு நபியும் வந்து வாழ்த்து செய்தி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகிறாங்கங்கிறத வாழ்த்து செய்தி சொன்னாங்க. அட அதை தாண்ட மீலாது விழா நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம், நபிமார்களே வாழ்த்து செய்தி சொன்னதே. அப்போ அந்த 9 மாதங்கள் கடந்து 10வது மாதத்துடைய துவக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும்போது நடந்த நிகழ்வுகள் என்பது ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு, எக்கச்சக்கமான நிகழ்வுகள், அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி குவிச்சிட்டான். இப்போ அதையெல்லாம் நான் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறேன். அதில் ஒரு சின்ன ஒரு பட்டியல், எல்லாத்தையும் இல்லை, அதில் ஒரு சின்ன பட்டியலை போட்டு வச்சிருக்கிறேன். அதையும் பேசுவதற்கான அவகாசம் இல்லை. சரி, இப்போ குழந்தை பிறந்துடுச்சு. அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா தம் மகன் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்துல்லா நாயம் மகண்ட புள்ள பிறந்திக்குது. அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. போய் உடனே அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு காபாவுக்கு வர்றாங்க. காபத்துல்லாவுக்குள்ளேயே சென்று அந்த பிள்ளையை தூக்கி அப்படியே என்ன செய்றாங்க, வந்துட்டு உள்ளே கொண்டு போயிட்டு காபத்துல்லாவில் தவாஃப் வந்து ஒரு பைத்தை படிக்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம மௌலிதுல வரும், அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஅதானி ஹதல் குலாம தையபல் அர்தானி கது சாத ஃபில் மஹ்தி அலல் கில்மானி. அந்த பைத்தை அவங்க படித்தது தான். அதை தான் பின்னால் வந்து அந்த முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் இந்த சுபான மௌலிதில் நினைச்சிருக்கிறாங்க. சும்மா ஒரு சாதாரண ஒரு போகிற போக்கில் எழுதின விஷயங்கள் இல்லை. சுபான மௌலிது
போகிற போக்கில் எழுதுனதா. நீங்கள் அதை படித்து நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்கள் அதில் இருக்குது. இதெல்லாம் வரலாற்றில் கிரந்தங்களில், ஹதீது கிரந்தங்களில், வரலாற்று கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அப்துல் முத்தலிப் தன்னுடைய பேர பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த பைத்தை படிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்படி பிள்ளையை படிச்சுட்டு நேரம் கொண்டு வந்து என்ன கொடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருந்தது. குழந்தை பிறந்த சுபுடைய வக்கத்தில் பிறகுறாங்க. அன்னைக்கு பகல் முழுதும் முடிஞ்சது. அன்னைக்கு முதல் இரவு பிறந்து பகல் முடிந்து முதலாவது இரவு வருது. அந்த இரவில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஊருக்கு ஒரு வழக்கம். அந்த மக்களை என்னென்னா, அந்த குழந்தைய ஒரு சட்டியை போட்டு மூடி வச்சுருவாங்க. குழந்தைய புருமா ஒரு சட்டியை போட்டு குழந்தைய மூடி வைப்பாங்க. அதுக்குள்ளே காற்று போகிறதுக்கான சில ஓட்டைகள் வேணாலும் இருக்கலாம். சட்டியை போட்டு மூடி வைப்பாங்க. காலையில் ஏன்னா நைட்டில் உணவுலாம் பிள்ளைக்கு பால் எல்லாம் கொடுத்துட்டு போட்டு மூடி வச்சுட்டு காலையில் திறப்பாங்க. இது அந்த ஊரினுடைய நடைமுறை வழக்கு. ஒரு ஊர்லேயும் ஒரு ஊர் வழக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வழக்கு மாதிரி. இப்போ காலையில் வந்து அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு சட்டியை போட்டு மூடி வச்சிருக்கு. காலையில் வந்து பார்த்தா அந்த சட்டி வெடிச்சு இந்த பிள்ளை நல்ல திருன்னு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே அதிசயிச்சுட்டாங்க. சட்டி வெடிச்சு போயிடுச்சு. அதான் வச்ச நேரத்திலே வெடிச்சிருக்கு, இவங்க பார்க்கல. புருமா வெடித்திருக்கிறது. இது வலிமையான வரலாற்று செய்தி. சும்மா போற போக்கில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சகோதரர்களே. அப்ப அதை வானை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதை கேள்விப்பட்டு அப்துல் முத்தலிப் வர்றாங்க. சொன்னாங்க, என் பிள்ளைக்கு என்று ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, என் பிள்ளை ஒரு பெரிய விஷயத்தில் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி முஹம்மது என்று பெயர் வைக்கிறாங்க. அப்படி முஹம்மது என்று பெயர் வைத்த போது 7வது நாள் அந்த ஒரு ஆடர்த்து ஒட்டமோ ஆடகோ அடுத்து என்ன செய்கிறாங்க, உணவு கொடுக்குறாங்க. குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாங்க, பாட்டனார் தன்னுடைய பிள்ளை பிறந்த 7வது நாள் இந்த முடியறைக்கு நம்ம வந்து அக்கீகா கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. குடும்பத்தாரெலாம் வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் முஹம்மதுன்னு பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. முஹம்மதா? அப்படி ஒரு குடும்பத்தில் நமக்கு யாருக்கும் பேர் இருந்தது இல்லையே. இப்போ உங்கள் ஊரில் எப்படி தெரியாது, எங்கள் ஊர்லெலாம் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, அந்த பேர் வைக்கிறது அந்த குடும்ப பாரம்பரியத்தில் உள்ள அப்பாட பேர், பூட்டி அப்பா பேர், பூட்டனார்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பேர்களை வைப்பாங்க. இது இயல்பாக இருக்குது. அதே மாதிரி பாட்டிமார்கள் இருந்திருப்பாங்க, குடும்பத்தில் உள்ள அந்த பேர்களை வைக்கிறது. இப்போ எல்லாம் நிறைய மாதிரி வாயில் நுழையாத புது புது பேர்லாம் வந்து சேர்ந்துச்சு. எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் புது பேர் வைக்கணும், யாருக்குமே வைக்காத பேராக வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கே போய் தேடுறது, யாருக்குமே வைக்காத பேரை எங்கேயாவது ஒரு ஆளுக்கு வச்சுருப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாராம், நீங்கள் வந்து புது பேராக வரணும், எஸ்ஸில் முடியணும். இப்போ அது வேறு பார்க்குறாங்களே, ஜெட்டில் முடியணும், ஜெட்டில் ஆரம்பிக்கணும். ஒரு சஹாபிகளுடைய பேரை வச்சுட்டு போ, நபிமார்களுடைய பேரை வை, மலக்குமார்களுடைய பேரையும் வைக்கலாம். ஜிப்ரீல்னு வச்சுட்டு போ, புது பேர் தானே வேணும், ஜிப்ரீல்னு வைங்க. மார்க்கத்தில் தடையா? மீகாயில் வைங்க, இஸ்ராஃபீல்னு வைங்க. இஸ்ராயில்னு வைக்க மாட்டீங்க. இப்போ அதை நம்ம சொல்ல முடியாது. இஸ்ராயில் யாரும் மலக்கும் வைக்கிறதுக்கு ஒன்றும் தடை இல்லை. அவங்களும் மலக்கு தானே, நூறுலேருந்து ஒளியிலேருந்து படைக்கப்பட்டவங்க தானே. அப்போ இது ஒரு எஸ்ஸில் முடியணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஹஸ்ரத்து எஸ்ஸில் முடிகிற எத்தனையோ பேரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லை இது அவங்களுக்கு வச்சுருக்குது, அங்கே அடுத்த தெருவில் வச்சுருக்குது, அந்த ஏரியாவில் வச்சுருக்குது, அந்த மஹல்லால் இந்த பேர் இருக்குது. எஸ்ஸில் முடிகிற எல்லா பேரையும் சொல்லி ஒன்றும் முடியல. அப்போ சொன்னால் இன்னும் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, இது வேறு யாருமே வைக்கல. என்ன இப்லீஸ் அப்படின்னு பேர் வை, அது எஸ்ஸில் முடியுதுன்றாராம். என்ன நம்ம கேட்குறோன்னா, நீ புது பேர் வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது பேர் சஹாபிகளே எத்தனையோ புது பேர் இருக்குது, அந்த மாதிரி வச்சுட்டு போ. அவ்வளோ அழகான பெயர்கள் இருக்குது. எனவே இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் ஏன் முஹம்மதுன்னு பேர் வச்சிங்கன்னு உறவினர்கள் கேட்குறாங்க. கேட்டபோது அவங்க சொன்னாங்க, முஹம்மதுன்னா புகழப்பட்டவர், வானிலே அல்லாஹுவால் புகழப்பட்டவராக அவர் இருக்கணும், பூமியிலே அவனுடைய ஹல்கால் புகழப்பட்டவராக அவர் இருக்கணும். இந்த எண்ணத்தில் தான் நான் பேரை வச்சேன்னாங்க. அப்துல் முத்தலிபினுடைய அந்த நோக்கம் இன்னைக்கு நிறைவேறிச்சா இல்லையா? உலகத்தில் எல்லாரும் புகழ்கிறாங்களா இல்லையா? அல்லாவும் புகழ்கிறான் குரானில், ஹல்குகளும் அவங்கள புகழுது. பேஹல்க்கு தான் புகழ இல்லை, அவன் என்னத்தையும் அவனும் பாபாண்டு நடக்கிறான். அருமையான பெருமக்களே, இப்போ இதில் என்னன்னு கேட்டால், இந்த செய்திகள் வெளியே போன உடனே
இப்போ முஹம்மது அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு புதிய பேரா இருந்தது. அது வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் வைக்கப்படவில்லை. அதையும் தெரிஞ்சுக்கங்க. முஹம்மதுங்கிற பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் பாருங்க, அப்ப அந்த பேரு அது காலம் எவ்வளவு காலம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த பேர் வைக்கப்படாமல் பாதுகாத்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய ஹபீபுக்கு அது வைக்கப்படணும். முதலாவதாக, எல்லாவற்றிலும் முதலாவதாக தன்னுடைய ஹபீபை இருக்கணும்னு அல்லாஹ் எப்படி விரும்பி இருக்கிறான். அந்த பேர் யாருக்கும் கிடையாது அது வரைக்கும். அதுக்கு பிறகு இந்த பெயரை பற்றிய ஆய்வுகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சா, அட இந்த பேரில் தான் கடைசியில் ஒரு நபியே வர இருக்கிறாங்களாம், கடைசியில் வரக்கூடிய நபி அந்த முஹம்மதுங்கிற பேரில் தான் இருப்பாங்களாம் அப்படின்னு வந்த உடனே இனி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இந்த பெயரை வைக்கணுங்கிற செய்திகள் வெளியில் போயிடுச்சு. 6 பேர் அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு பிறந்த அந்த காலகட்டத்தில், பிறந்ததற்கு பிறகு 6 பெயர் முஹம்மதுங்கிற பெயரை என்ன செய்ய அவங்களுடைய பெற்றோர்கள் சூட்டினாங்க. ஒன்று முஹம்மது இப்னு உஹைஹா இப்னுல் ஜலால் அவுசி, இன்னொன்று முஹம்மது இப்னு சலமா, முஹம்மது இப்னுல் பராவுல் கிந்தி, முஹம்மது இப்னு சுஃபியான் அபி இப்னு முஜாஷி, முஹம்மது இப்னு ஹம்ரானுல் ஜுஅசி, முஹம்மது இப்னு ஹுசாஇ சுலமி. இந்த 6 பேர் அவங்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா என் பிள்ளை நபியாக வரணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு காலத்தில். ஆனால் முதலாவது வைக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தான். அதுக்கு பிறகு அடுத்த காலங்களில் 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ அப்படிலாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பாருங்க, இப்போ இது எவ்வளவு துல்லியமான ஒரு வரலாறு. லா சாபியாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பிறகு இந்த 6 பேர் தான் அந்த காலத்தில் வைக்கப்பட்டது. 7ஆவதாக யாருக்கும் வைக்கப்படலை. அதுக்கு பிறகு இப்போ உலகத்திலேயே அதிகமான வைக்கப்பட்ட பேர் எது நீங்கள் யோசிச்சு பாருங்க, முஹம்மது தான். உலகத்தில் இன்னைக்கு ஆய்வில் தெளிவாக சொல்லிட்டாங்க, முஹம்மது என்ற பெயர் தான் உலகத்தில் அதிகமான நபர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்று இன்றைய ஆய்வுகள் குறிப்பிடப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய சிறப்பும் மகிமையும் மாண்பு மிக்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆமுல் ஃபீல் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி கிபி 571 அவங்க பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. இவ்வளவு துல்லியமாக அவர்களுடைய பிறப்பு செய்தி கிரந்தங்களில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சமயத்தில் ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுகிறேன். எனக்கு தந்த நேரம் நிறைவிட்டுடுச்சு. ஆனால் நான் சொல்ல வந்த செய்திகளினுடைய துவக்க செய்திகளை மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். நம்ம பேசியிருக்கிறது முன்னுரையை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். அதாவது வானிலே அந்த முந்தைய கிரந்தங்களிலே ஒரு செய்தி இருக்கிறது, நஜ்மு அஹ்மத் என்று அதுக்கு பேர். இந்த நட்சத்திரம் தோணுது, அந்த நட்சத்திரம் தோணுது, அப்படி வரும், இத்தனை வருஷத்தில் இது வரும்லாம் இன்னைக்கு ஆய்வு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி முந்தைய வேதங்களில் ஆகமங்களில் நஜ்மு அஹ்மது என்று எப்போ தோன்றுகிறதோ அன்று விடியற் காலை அந்த இறுதி நபி பிறப்பார்கள் என்று இருக்கு. இப்போ இந்த வான ஆய்வாளர்கள் இவர்களுடைய கண்ணில் நிறைய யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் அந்த காலத்திலேயே எல்லாம் ஒரு பெரிய திறமை மிக்கவர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு யூதன் ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு தாஜிர், மக்காவில் ஒரு பெரிய வியாபாரியாக வந்து மக்காவில் குடியிருந்தான். அந்த தாஜிர் அவன் இந்த வான சாஸ்திரத்தில் கெட்டிக்காரன், அஸ்ட்ராலஜியர், அதில் ரொம்ப திறமையானவன். அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு நாள் அந்த நஜ்மு அஹ்மதை பார்க்குறான், திகைச்சிட்டான். அவன் இவ்வளவு தெளிவாக இந்த இடத்துல தெரிகிறது என்றால் இந்த பிள்ளையும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து குறைஷிகளை அழைத்து சொல்கிறான். அவனுக்கு அவன் மேலே ஒரு தனி மரியாதை அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு இருக்குது. ஒரு பெரிய கெட்டிக்காரன், பெரிய வியாபாரி. உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு விசாரிக்கிறான். என்ன அது முக்கியமான ஒரு குழந்தை, நீங்கள் நினைச்சும் பார்க்காத அளவுக்கு ஒரு உயர்வான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு குழந்தை. இன்னைக்கு எங்கேயாவது ஆண் குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னா எங்களுக்கு தெரியல, விசாரிங்க. அட விசாரிங்கப்பா, அவ்வளோ முக்கியம் அப்படின்னு விசாரிச்சா மரணித்த வஃபாத்தாகி அப்துல்லா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு தகவல் வந்து, அப்படியே அந்த பிள்ளையை நான் பார்க்கணும், அந்த குழந்தையை நான் பார்க்கணும் அப்படின்னு என்ன செய்யறான். அவன் சொன்ன உடனே ஒரு கூட்டம் போய் அந்த பிள்ளையை பார்க்க போகுது. அடுத்த நாள் போய் அந்த பிள்ளையை போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போயிட்டு அந்த பிள்ளையை கேட்குறாங்க. அங்கே பிள்ளையை அப்போ சரி குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்க வருவாங்களா இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க போலக்குன்னு வீட்டில் உள்ளவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவன் எவ்வளோ பெரிய ஆள், எல்லாரும் கூட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அந்த குழந்தையை வாங்கி பார்த்துட்டு அந்த குழந்தைய அப்படி திருப்பி பார்க்குறான், முதுகை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அந்த
மயக்க நிலையில் அப்படி அந்த கையில் குழந்தையை கொடுத்துட்டு அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டான். மாலக் மாலக் காலு மாலக்கா, என்னப்பா உனக்கு என்னப்பா ஆச்சுன்னு அவனை மயக்கம் தெளிய வச்சு கொண்டு தஹபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயீல், இது வரைக்கும் பனி இஸ்ரவேலர்கள் தான் நபிமார்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கடைசி நபி ஈசா அலி இஸ்லாம் பனி இஸ்ராயில், யஹ்யா அலி இஸ்லாம் பனி இஸ்ராயில், ஜக்கரியா அலி இஸ்லாம் பனி இஸ்ராயில். அப்போ இந்த மாதிரி பனு இஸ்ரவேலர்களில் நிறைய பன்னூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இந்த கடைசி நபி பனு இஸ்ரவேலர் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. சல்லாசம் பனு இஸ்ராயில் இல்லை குறைஷிலோ அவன் நினைச்சான் பனு இஸ்ராயில் இருந்தால் அந்த கடைசி நபி வருவாங்க நினைச்சான். ஆனால் நினைச்சது நடக்க இல்லை. நம்ம கோத்திரத்தில் வரலையே, நுபுவத்து நம்மை விட்டு போய்விட்டதே என்று மயங்க விழுந்துட்டான். அவன் எழுந்து சொன்னான், இந்த பிள்ளை உங்களை எல்லாம் ஆளும், ஒரு காலகட்டத்தில் ஆளுமை மிக்கதாக திகழும், உங்களை எல்லாம் இந்த மண்ணை ஆளும், விண்ணையும் ஆளும், மிகப்பெரிய ஆளுமை உடையதாக திகழும். எங்களுக்கு இந்த பிள்ளை எங்கள் வம்சத்தில் வரும் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் எங்களுக்கு அது இல்லை அப்படின்ற உடனே எனக்கு அதை தாங்க முடியாமல் மயக்கம் வந்தது என்று அவன் சொல்லி காட்டினான். அருமையான பெருமக்களே, இது போன்ற நிறைந்த வரலாறுகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் நிறையவே இருக்கிறது. தேவைப்பட்டால் நாளைக்கும் கூட கொஞ்சம் சொல்லிட்டு, நாளைக்கு மக்காவினுடைய வாழ்க்கை அப்படின்னு தரப்பட்டிருக்கிறது, அதில் நம்ம பேசுவோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலெல்லாம் சில சமயங்களில் ராத்திரியில் எல்லாம் அந்த பயான் ஆரம்பிக்கிறதை எப்போ ஆரம்பிப்பாங்களாம், இந்த கிராமங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு ராகத்தாக வந்துடுவாங்க. 10-10:30 மணிக்கு தான் பயானே ஆரம்பிக்கும். எல்லாம் உட்காந்து 17 ஆரம்பித்து அவங்க உஸ்தாது பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். மணிக்கணக்காக பேசி 2 மணிக்கு 3 மணிக்கு என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. 12 நாளும் சல்லல்லாஹுடைய வரலாறு ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு வருவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி 12 நாட்களும் பேசி நிறைவுபடுத்துவார்கள். அப்படியெல்லாம் பேசியும் கூட அவங்களுடைய வரலாறை பேசி முடிக்க முடியாது. சப்ஜெக்ட் முடிஞ்சதெல்லாம் போக முடியாது. அந்த அளவிற்கு தோண்ட 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 பொக்கிஷம் என்பது போன்று, ஊற்றை தோண்ட தோண்ட அந்த தண்ணீர் பொங்கி வரும் என்பது போன்று, நம் இதய வேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த சிறப்புகளும் வரலாற்று குறிப்புகளும் குவிந்து கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, அத்தகைய ஒரு நபியினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நிறைந்த நன்றிகளை செலுத்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்குகளாக நாம் வாழ்வோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து ஈருலக சௌபாக்கியங்களை பெற்றவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.